ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் உன் அப்பன் பழனி முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா இப்போதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு. இப்போ நீ கஷ்டப்படுறது மட்டும்தானே உன் கண்களுக்கு தெரியுது. ஆனால் உண்மை என்னன்னா உன் கர்மம் அதனால தான் நீ கொஞ்சம் கஷ்டப்படும் போதும் போராடும்படியும் சில சூழ்நிலைகள் அமைஞ்சிடுச்சு. ஆனால் நீ கஷ்டப்படும் போது நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்கார முடியாதுன்னு தான் அனைத்து போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உன்னை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டீன்னா கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறிடும். உன்னுடைய எல்லா நம்பிக்கை எனும் சக்தியையும் ஒன்று திரட்டி முருகா முருகானி என்னை முழுசா நம்பி வணங்கும் போது உன் துயரங்களையெல்லாம் நான் துரத்தி அடிச்சிடுவேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். உன்னுடைய எல்லா காரியங்களையும் முடிச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என் செல்வமே. நீ விரும்பி ஆசைப்பட்ட சாப்பிடணும்னு நினைச்சதை வாங்கி சாப்பிடுவ. நீ வாங்கணும்னு நினைச்ச துணிமணிகளையும் ஆடை அணிகலன்களையும் அழகான ஆபரணங்களையும் உன் விருப்பத்துக்கு வாங்கி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறேன். அந்த அளவுக்கு நீ சிறப்பாக வாழ்வதற்குரிய மாபெரும் வெற்றியையும் நான் உனக்கு தரப்போறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, அன்புன்னு அனைத்தையும் பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணுவேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நட. மற்றவங்க 1000 வழிகளை சொல்லுவாங்க. அதை செய் இதை செய்யணும் உன்னை வழிகாட்டுவாங்க, தப்பான முறையில் வழி நடத்துவாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவான முடிவெடுக்க நீ கற்றுக்கோ. அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல நம்மளும் செய்யலாம்னு நினச்சி அடுத்தவங்களை பின்பற்றும் முயற்சியில் உன் மனசாட்சிக்கு எதிராக நீ நடந்துடக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டது, எது நேர்மை நியாயம் உண்மைன்னு உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அடுத்தவன் இதை செஞ்சான், நல்லா வாழ்ந்து ஜெயிச்சுக்கிட்டான், நம்மளும் அதையே செஞ்சிடலாம்னு தப்பான வழிகாட்டுதலின் பேரில் தவறான வேலைகளை நீ ஒருபோதும் செய்திடாதே என் செல்வமே. எந்த மூளைக்கு நீ போனாலும் உன் அப்பன் முருகன் உனக்கான ஆசைகளை கொடுக்க தயாராக இருக்கேன். அதனால நீ கவலை இல்லாமல் இரு. நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் நான் வந்து நிற்பேன். எப்போவுமே நீ என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும். என்னுடைய பலம் உனக்குள்ள ஊடுருவி உன் துன்பங்களையெல்லாம் தவிடுபடியாக்கிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கி எல்லாவற்றிலுமே நீ நினைச்சது போல நடக்கும்படியும் உன் விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்னை நோக்கி பிரார்த்தனை செய்த பிறகும் உன்னுடைய பிரச்சனைகள் தீராமல் இருக்குமா இல்லை? இதோ இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன். நீ எப்போ என்கிட்ட கேட்டாலும் என்னுடைய பதில் ஒன்றுதான். அதாவது உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, இனிமே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன்னு இப்போதே உனக்கு சொல்கிறேன். இந்த முருகன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திரு. என் வருகையை நீ உணரும்படி மாபெரும் வெற்றி, மாபெரும் சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நான் உன்கிட்ட பேசுவேன் என் செல்வமே. உன் மனசு தான் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு பிரச்சனையை தூண்டிக்கிட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் கவலைக்கு உள்ளாக்கிக்கிட்டும் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. மனசு எப்போவுமே மனிதர்களை குழப்ப தான் செய்யும், கவலையை கொடுக்க தான் செய்யும். ஆனால் நீ தான் உன் மனசுக்கு நல்லது ஞாபகப்படுத்த சொல்லி கெட்டதை ஒதுக்கி வைக்க சொல்லி உன் மனசை வழிநடத்தக்கூடிய ஆளாக இருக்கணும் என் செல்வமே.
உன் வாழ்க்கையில் உன்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லி இல்லாத விஷயங்களையும் கொடுப்பா முருகான்னு என்கிட்ட கேட்டினா உன்னிடம் இல்லாத விஷயங்களும் தானாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காம முகத்தை எப்போதுமே புன்முறுவலோடு வச்சுக்கோ. உன் வேலைகளை நீ சரியாக செய்யும்போது நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி தருவேன். எதுக்காகவும் நீ கலங்க வேணாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையை வழி நடத்தி எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்காக தானே இந்த முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த முருகன் நானே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். இதுவரைக்கும் இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் காரணமாக அவர்கள் செய்த செயல் இருந்திருக்கு. இப்போது உன்னுடைய செயல் சரியாக இருக்கும் பட்சத்தில், நீ முழுவதுமாக என்னை நம்பி வணங்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. எத்தனை தோல்வி வந்தாலும் அது எல்லாமே உனக்கு ஒரு தற்காலிக தடையாகத்தான் இருக்கும். அத்தனை தோல்விகளையும் தாண்டி முறியடிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு உன்னால் ஜெயிக்க முடியும். நீ எதுக்காக விரதம் இருக்கியோ அது உனக்கு கிடைக்கும்னு முழுசா நம்பு. உன் மனம் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணமெல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும். நீ செய்த மற்றும் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா செயல்களுக்கும் உன் அப்பன் முருகன் உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைச்சு கொடுக்க போகிறேன். எப்போவுமே நீ என்ன செஞ்சாலும் உன்னுடைய செயல்களிலும் எண்ணங்களிலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே. நல்லது நடக்கும்னு யோசிச்சின்னா நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கோம். என்னடா எல்லாமே நல்லா நடக்குதே, ஏதாவது தப்பாக போயிடுமோன்னு யோசிச்சின்னா உடனே அங்கு தவறு நிகழ்ந்துவிடும். மொத்தத்தில் நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்குது. நீ யோசிக்கிறது நல்லதா கெட்டதான்றதுலாம் எனக்கு கவலை இல்லை. உன் எண்ணம் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கைங்கிறத 100% நீ எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எண்ணங்களில் எப்போவுமே சரியானதையும் சிறந்ததாதையும் நினைக்க பழகு. நீ நல்லா இருக்கணும், அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சாலும் உனக்கு கெட்டது நடக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ யாருக்கு நினைக்கிறன்னு நான் பார்க்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் சரி, அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சாலும் சரி, நீ அந்த கெட்டு போகணுன்ற எண்ணம் உனக்குள் வந்ததல்லவா, அதை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். அதனால் எப்போதும் யார் வாழ்க்கையும் அழிக்கவோ சீர்குலைக்கவோ அடுத்தவங்க கெட்டு போகணும்னோ அழிஞ்சு போகணும்னோ நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது என் செல்வமே. காலத்தின் பிடியில் மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கவலைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அதிகமான துயரங்களை அனுபவித்த உனக்கு இனி வரும் காலம் என்பது பொற்காலமாக இருக்க போது. உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீ பட்ட வேதனைகள் எல்லாம் மறைய போது. நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழ போற. உன்னை நிராகரித்தவர்கள் கண் முன்பாக உன்னை ஜொலி ஜொலிக்க வாழ வைப்பேன். அதே போல உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்கள் முன்பாகவே உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தானே. நான் உன் வாழ்க்கையை மாற்றின பிறகு, எல்லாமே உனக்கு நல்லபடியாக அமைஞ்ச பிறகு உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்ய. நீ அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது உன் வாழ்க்கையில் அது உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும், பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என் மேலே நீ கொஞ்சமும் சந்தேகப்படாமல் என்னை முழுவதுமாக நம்பும் போது உன் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கும். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. நிரந்தரம்னு நீ எதையும் நினைக்காம என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது ஒரு பகுதி தான். அதை எதிர்கொண்டு கடந்து வர நீ தயாராக இருக்கும்போது
அனைத்துமே சரியாகிவிடும் என் செல்வமே. யார் என்ன சொன்னாலும் உடனே அதை கண்மூடித்தனமாக நம்புவதை முதல்ல நிறுத்திடு. அவங்க சொல்கிற விஷயம் உனக்கு சரியா படுதா? உன் மனசுக்கு நிறைவா இருக்கா? அவங்க சொல்கிறது தெளிவாக இருக்கா? அது உனக்கு அமைதியை தருமா, நன்மையை தருமான்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்புறமா அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள பழகு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவான கண்ணோட்டத்தோட சரியான சிந்தனையோட பார்க்கும்போது தான் அது உனக்கு சரியாக இருக்கும். உன் கூட நான் இருக்கிறதை இப்போது நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியா சிறப்பாக வச்சு கொடுக்க போறேன். எல்லார் கண்ணு முன்பாகவும் நீ செல்வந்தனா கோடீஸ்வரனா வாழப்போகிறாய் என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுவும் வருத்தப்படும்படி நான் விட்டு வச்சிடுவேனா என்ன? தைரியமாறு, எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இரு. உன்னுடைய பிரச்சனைய உன்னை விட்டு துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படி செய்ய நான் தயாரா இருக்கேன். இனிமேலும் சின்ன சின்ன விஷயங்களை லட்சியமாக வச்சுக்காதே. உனக்குன்னு உயர்ந்த ஒரு விஷயத்தை லட்சியமாக வச்சுக்கிட்டு அதை அடைவதையே குறிக்கோளாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் உயர்றதுக்கு கண்ணீரும் கவலையும் தேவையில்லை. தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னால் உயர முடியும். தங்கத்தை நெருப்பு தான் சுத்தப்படுத்தும். அதே போல துன்பங்கள் தான் உன்னை தைரியப்படுத்தி உறுதிப்படுத்தும். நீயும் போராடும் போது தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்கும் போது வெற்றி உன்வசமாக மாறிவிடும் என் செல்வமே. எப்பவுமே உன்னுடைய பேச்சில் இனிமை இருக்கட்டும். யார்கிட்ட பேசினாலும் சிரிச்ச முகத்தோட அவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் உன் வார்த்தைகளில் தெளிவும் கொள்கைகளில் உறுதியும் இருக்கும்படி பார்த்து பேசு. இப்படி பேச்சில் இனிமையும் கொள்கையில் தெளிவும் செயலில் உறுதியும் இருக்கும்போது எல்லாத்தையுமே உன்னால் எளிதாக செஞ்சு ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே. வாசனைங்கிறது சில நிமிஷம் வரைக்கும் தான் உன் கூட இருக்கும். ஆனால் வறுமைங்கிறது சில காலம் வரைக்கும் உன் கூட இருக்கும். அப்படிப்பட்ட வறுமைகளுக்குள்ள நீ போய் மாட்டிக்காம சிக்கனமாக செலவு செஞ்சு எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்து சேமிச்சு வச்சு வயதானாலுமே கூட தைரியமாக தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருந்து நீ கண்ணீர் விடாமல் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அழகான மலர் போல மலர்ந்து வாழும்படி உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன். அன்புக்கு உருவம் இல்லை, ஆனால் உன் அப்பன் முருகன் எனக்கு உருவம் இருக்கு. நீ கேட்டதையெல்லாம் நானே நேரில் வந்து செஞ்சு கொடுப்பேன். இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே இருக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன்.